நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக, அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதற்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருடைய வீட்டிலும் டிவி என்பது, அதாவது தொலைக்காட்சி பெட்டி என்பது ஒரு பெரிய ஒரு பாக்ஸாக இருந்தது, ஒரு பெரிய பெட்டியாக இருந்தது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினாலே அது பரிமாணம் அடைந்து இன்றைக்கு பல விதத்தில் பலர் வீடுகளிலே நாம் பார்க்குறோம். எங்கள் வீட்டிலும் கூட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பெரிய பாக்ஸாக சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. ஒரு முறை அது பழுதடைந்து விட்டது. அதை சரி செய்வதற்கு ஒரு மெக்கானிக்கை நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டுக்கு. அவர் வந்து அந்த டிவி பாக்ஸை திறந்து பின்னாடி இருக்கக்கூடிய மதர் போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்து வெளியே வச்சுட்டு ரொம்ப நேரமாக என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. அவரால் சரி செய்ய முடியல. கடைசியில் வந்து நாளைக்கு இதை சரி செய்கிறேன், இதில் சில உபகரணங்கள், சில காரியங்கள் போயிருக்கிறது, அதை போய் வாங்கிட்டு வரணும், அது வரைக்கும் இது இப்படியே இருக்கணும், யார் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் போயிட்டார். அவர் போனதுக்கு பிறகு அவர் எவைகளெல்லாம் கலட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரோ அதை நான் சுற்றி நின்று பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு, அதை ஒரு சேரில் வச்சுட்டு போயிருந்தார். என்கிட்ட அவர் சொன்ன காரியம், குறிப்பாக இதை யாரும் தொடக்கூடாது, இதுதான் டிவியினுடைய இதயம், இதுதான் டிவிக்கு ரொம்ப முக்கியம், டிவி செயல்படுவதற்கு இந்த மதர் போர்டு தான் ரொம்ப முக்கியம், ஆகினால இதை எதையுமே நீங்கள் தொடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏனென்றால் அப்பொழுது என்னுடைய 3 பிள்ளைங்களும் ஓரளவுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் மறுநாள் அவர் சரி செஞ்சார். ஆனால் அன்றைக்கு அவர் போனதுக்கப்புறமா அந்த போர்டை நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தேன். அப்படி பக்கத்தில் போய் பார்த்த பொழுது எனக்கு எதுவுமே புரியலை, எனக்கு ஒன்றும் தெரியலை. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறமா நான் அதை யோசிப்பதை மறந்து போயிட்டேன். ஆனால் அதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரே ஒரு காரியம்தான் ஞாபகம் வந்தது. எப்படின்னா, ஒருவேளை நல்ல நிலா வெளிச்சத்தில் அல்லது நல்ல இரவு வேளையில் நம்ம வானத்தில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அல்லது படுத்துக்கிட்டு நம்ம வானத்தை பார்த்தால் எப்படி நட்சத்திரங்கள் தெரியுமோ, அதே போல் அந்த மதர் போர்டில் கொசன்னு என்னமோ இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நான் அதை ரிப்பேர் பண்ணுவதற்கு முயற்சி செய்திருப்பேன் என்றால் என்னால் முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை யாராவது சொன்னாலும் கூட அதை என்னால் செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதனுடைய நுணுக்கங்கள், அதனுடைய காரியங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போன பிறகும் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை அறியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தான் பவுலடிகளார் சிலுவையோடு சம்பந்தப்படுத்தி, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர் ஒரு ரகசியத்தை திருச்சபைக்கு எழுதுகிறார். இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். இதை நான் பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகிறது. எப்படி என்று சொன்னால், சிலுவையை பவுலடிகளார் புரிந்து கொண்ட விதம், பார்த்த விதம், அதை ருசித்த விதம், அதன் மகத்துவத்தை புரிந்து கொண்ட விதம், அதன் ஆழத்தை அவர் அறிந்து கொண்ட விதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றியும் அவர் அறிந்து கொண்ட காரியங்கள், எப்படி அந்த தொலைக்காட்சி பெட்டியின் காரியங்களை நுணுக்கமாய் அறிந்து கொண்ட ஒரு நபர் இருந்தாரோ, அதே போல் பவுலடிகளார் இருப்பதை நாம் பல
வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வசனம் மிக அதிசயமான அல்லது மிகவும் ஆழமான அற்புதமான வார்த்தைகள். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் என்று சொல்லுகிற பொழுது பிதாவாகிய தேவன், நம்முடைய வேதாகமத்தின் தேவன் என்ன சித்தத்தை சிலுவையில் வெளிப்படுத்தி இருக்கிறார், எதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது, முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். அடுத்து 5, 6 வசனங்களை பார்க்கிற பொழுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அடுத்து உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சிலுவையின் மூலமாக தேவன் ஒருவரே, ஒன்றான மெய்தேவன், அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யார் என்று சொல்லி அடுத்த வசனத்தில், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லுகிறார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலடிகளாருடைய வார்த்தைகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கு நாம் நிச்சயமாக வேத வசனத்தின் வெளிச்சத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பவுலடிகளார் சொல்கிற 3 காரியங்கள்: கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவ சித்தத்தின் வெளிப்பாடு, தேவ நோக்கத்தின் வெளிப்பாடு ஒன்று. இரண்டாவதாக, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இது சிலுவை மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே என்ற உண்மையையும் எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் எழுதப்பட்ட அல்லது இந்த அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், இங்கே எந்த ஒரு சூழ்நிலையில் பவுலடிகளார் இதை எழுதுகிறார் என்று சொன்னால், திருச்சபை செயல்பட வேண்டிய விதம், திருச்சபையின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், திருச்சபை எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும், திருச்சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆக்சுவலி 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 கடிதங்களும் ஊழியர்களுக்கென்று, ஊழியக்காரர்களுக்கென்று, திருச்சபையை நடத்துகிறவர்களுக்கென்று, மெய்ப்பர்களுக்கென்று விசேஷமாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 2ஆம் அதிகாரம், குறிப்பாக அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், திருச்சபை எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், திருச்சபை எதற்காக இயங்க வேண்டும் என்பதை பற்றி எழுதுகிறார். அந்த அதிகாரத்தில், இந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதுகிற பொழுது அவர் சிலுவையை பற்றி, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி சொன்ன காரியங்கள் தான் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கடந்து வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் பவுலின் கருத்துக்களை, சிலுவை மரணத்தை குறித்து அவர் சொன்ன காரியங்களை கடந்த சில வாரங்களாகவே நாம் தியானித்து வருகிறோம். சரி, ஆக முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவ சித்தம். அடுத்து, எல்லா மனிதர்களும் ரட்சிப்பை பற்றி அறிய வேண்டிய ஒரு திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் பவுலடிகளார் கூறுகிறார். சரி, ரட்சிப்பை மனிதன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எதன் மூலமாக அவனுக்கு வந்தது, யார் மூலமாக வந்தது, இந்த ரட்சிப்புக்கான ஆதாரங்கள் என்ன, யார் இதை பற்றி திட்டமிட்டது போன்ற காரியங்களை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால்,
இந்த இந்த ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் இந்த திட்டமானது மனிதனுடைய சித்தத்தினாலோ, மனிதனுடைய மூளையினாலோ, மனிதனுடைய ஞானத்தினாலோ அது உருவாக்கப்படவில்லை, அது செயல்படுத்தப்படவில்லை, அது தோன்றவும் இல்லை. இது தேவனுடைய திட்டம், தேவ சித்தம், தேவனுடைய ஆலோசனையில், அவருடைய அனந்த ஞானத்தில் இது இது உருவானது. இது 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 ஒரு முன்னோட்டமாக நடத்தி காண்பிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். ஆம், எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர், அதாவது ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பிறகு, அவர்கள் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்படுகிறதுக்கு முன்பாக, அவர்கள் இப்பொழுது அனுப்பப்பட இருக்கிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து அங்கே வாக்குத்தத்தம், நியாய தீர்ப்பு போன்ற காரியங்கள் துவங்கி, இப்பொழுது அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு துரத்தி விடப்பட இருக்கிறார்கள். அப்படி துரத்தி விடப்படுவதற்கு முன்பு, தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பு, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு கர்த்தர் செய்த ஒரு காரியம். அதைத்தான் பவுலடிகளார் இங்கே சொல்லுகிற பொழுது, இதற்குரிய சாட்சி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியில் இதற்குரிய சாட்சி என்றால் எதற்குரிய சாட்சி? ரட்சிப்பு தேவனால் திட்டமிடப்பட்டது, தேவனால் முன்னறிவிக்கப்பட்டது, தேவனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். எல்லா மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே என்ற காரியங்கள் ஏதேன் தோட்டத்திலே இருந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எப்படி என்றால், ஆதாம் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுவதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவன் ஒரு தோல் உடையை உண்டாக்கி உடுத்துவித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் படித்து பார்க்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்துவித்தார். தோல் உடைகளை கர்த்தர் உண்டாக்கினார், தோல் உடைகளை கர்த்தர் உடுத்துவித்தார். பின்பு அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் விரும்பியிருந்தால் ஆதாம் ஏவாளை அப்படியே ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பியிருக்கலாம். அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையிலேயே, ஒருவேளை அவர்கள் உடுத்தியிருந்த அத்தியிலையோடு அனுப்பியிருக்கலாம் தேவன் விரும்பியிருந்தால், அல்லது நிர்வாணமாக அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி அனுப்பவில்லை. அங்கேதான் இந்த ரட்சிப்பின் திட்டம், மனுக்குலத்தின் மீட்பு என்ற திட்டம் அங்கே திட்டமிடப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே எப்படி ஒரு மிருகம் வந்தது, எப்படி ஒரு மிருகம் மரித்தது, அல்லது எப்படி ஆதாம் ஏவாளுக்கும் தோலுடையை கர்த்தர் உண்டாக்கினார், அதன் மூலமாக கர்த்தர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை பவுலடிகளார் நன்கு புரிந்த ஒரு மனிதனாய் இருக்கிறபடினால, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் சத்தியத்தை அறிவை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன சத்தியம்? தேவனே ரட்சிப்பை அறிவித்தார், தேவனே ரட்சிப்பை திட்டமிட்டார், தேவனே ரட்சிப்பை துவங்கினார், தேவனே ரட்சிப்பை கொடுத்தார், தேவனே ரட்சிப்பை செயல்படுத்தினார். எப்படி? ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஒரு மிருகத்தை பலி கொடுத்தார். அதனுடைய தோலை எடுத்து ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் ஒரு ஆடையாக உடுத்து வைத்தார், அவர்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு. சிலர் சொல்வார்கள் அதை ரட்சிப்பின் ஆடை. சொல்லட்டும், அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்கு தேவன் அங்கே ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். அப்படி என்று சொன்னால், ஒரு மிருகம் பலியிடப்பட்டது, ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு மிருகம் மரித்தது. அந்த மரணத்து நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு தோலுடையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். அது எதை வெளிப்படுத்துகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் முதலாவதாக. இரண்டாவதாக, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
மூன்றாவதாக, இது தேவன் உண்டாக்கின விதம், தேவன் உண்டாக்கின முறை, தேவன் உண்டாக்கின வழி. இந்த ஒரே ஒரு வழியில்தான் மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும், மனிதன் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்ற உண்மையை ஏதேன் தோட்டத்திலேயே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி அதை செயல்படுத்தி ஆதாம் ஏவாளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். இது தேவ திட்டம், இது ரகசியமான திட்டம், இது மேன்மையான திட்டம், இது உன்னதமான திட்டம். ஆக ரட்சிப்பை தேவன் அறிவித்தார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், காட் ப்ராமிஸ்ட், காட் பிளான்ட், காட் ப்ரொக்ளைம்ட், காட் பிகன்ட் அண்ட் காட் ப்ரொவைடட். தேவனே கொடுத்தார். இது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இவைகள் வெளிப்படுத்தப்பட்டது. எனவே தான் பவுலடிகளார் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனுக்குலத்தின் மீட்பாகிய தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரே ஒரு மத்தியஸ்தர், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்? உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வந்து மரிக்கும் மட்டுமாக பல மத்தியஸ்தர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக, இப்படி பல மத்தியஸ்தர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மத்தியஸ்தர்கள் சரியான மத்தியஸ்தர்களாக காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளாகவும் பாவம் இருந்தது. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று பாவியான மனிதன் சார்பாக பேசுவதற்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நபர் தேவைப்படுகிறார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று சொல்லி. ஆக ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே, அது ராஜாக்களாக இருந்தாலும் சரி, ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, அது தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளாகவும் அந்த பாவ சுபாவம், அந்த பாவ வித்து காணப்படுகிறது. ஆகினாலே மனிதர்களில் யாருமே தேவனுடைய சமூகத்தில், பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நின்று பாவியாகிய மனிதனுக்காக பரிந்து பேசக்கூடிய தகுதியை உடையவர்களாக காணப்படவில்லை. எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆக கிறிஸ்து சிலுவையில் மரித்தது தேவ திட்டத்தின் வெளிப்பாடு ஒன்று. இரண்டாவதாக, தேவன் ஒருவரே. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ளாக கடந்து போனார்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருந்தாலும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக இருந்தாலும், நானே உங்கள் கர்த்தர், உங்களுக்குள்ளே வேறொரு தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை, நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஒவ்வொரு வரலாற்றின் சூழலை நீங்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் பல அந்நிய தேவர்களை எல்லாம் வணங்கி கொண்டு வரக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்பொழுது நான் எசேக்கியேலின் புஸ்தகத்தை என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக படித்து கொண்டிருக்கிறேன். அங்கே எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், இவர்கள் விக்கிரங்களை வணங்கினார்கள். பாபிலோனியர்கள் வணங்கக்கூடிய விக்கிரங்களை வணங்கினார்கள். இவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அநேக புறஜாதிகளுடைய விக்கிரங்களை இவர்கள் வணங்கினார்கள். புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்திலும் கூட இந்த பழக்கத்தை உடையவர்களாக இதன் பின்னணியில் இருந்து புறஜாதிகளாக இருந்து அந்த வகையில் நாமும் விக்கிரங்களை வணங்கக்கூடியவர்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். இன்றைக்கு அநேகர் ஒரு காலகட்டத்தில் விக்கிரங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்து பின்பு சத்தியத்தை அறிந்து அவர்கள் கர்த்தருக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் இன்றைக்கு
இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லி தங்களை சொல்லக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் நாம் சத்தியத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வசனத்தின் மூலமாக பவுலடிகளார் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரே ஒரு மத்தியஸ்தர், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. இவர் மூலமாகத்தான் தேவன் மனிதனை ஏற்றுக்கொள்ள வழி உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாகவே மனிதன் தேவனை அறிந்து கொள்ளும் வழி உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாகவே மனிதன் தேவ திட்டத்தை அறியக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாகவே மனிதன் தேவ சமூகத்தில் வந்து நிற்பதற்கான தகுதி உண்டாக்கப்பட்டது. எனவே தான் விசுவாசிகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய ஜெபத்தை நிறைவு செய்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். ஏனென்று சொன்னால், சுபாவத்திலே நாம் பாவிகள். நாம் தேவ சமூகத்தில் வந்து எதையும் கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். நாம் தேவ சமூகத்தில் வந்து கேட்பதற்கான தகுதியை நமக்கு உண்டாக்கி கொடுப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடிகளார், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அவர் பரிசேயன், பழைய ஏற்பாட்டை நன்கு கற்று அறிந்த ஒரு மனிதன். முதலாவது நூற்றாண்டில் இருந்த பிரபலமான ஆசிரியர், வேதத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர் கமாலியல். அவருடைய சீடனாக இருந்து சிறந்த மாணவனாக அவர் படித்து கற்று தேறினவர். எனவே தான் அவர் சிலுவையை பார்த்த விதம், அவர் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், சிலுவையில் கிறிஸ்து மரித்ததனுடைய நோக்கத்தை அவர் அறிந்து கொண்ட விதம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கிற பொழுது அதனுடைய பரிமாணம் ஆச்சரியமாக இருக்கிறது, மிகவும் ஆழமாக இருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்து அவர் சிலுவைக்கு மரிப்பதற்காக போகிற கடைசி வாரத்தில் அவர் செய்த காரியங்கள், அவர் பேசின காரியங்கள், அல்லது கடைசி 3-4 நாட்களில் அவர் செய்த காரியங்கள் தான், பேசின காரியங்கள் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் அவர் ராப்போஜனத்தை நிறுவனம் செய்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, பின்பு அந்த நாளிலே சீஷருடைய கால்களை எல்லாம் கழுவி, பின்பு அவர்களிடத்தில் கடைசியாக சொல்லுகிற பொழுது ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை அங்கே பண்ணுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்குது. பின்பு கல்வாரி சிலுவையில் நிறைவடைகிறது. ஆக 13ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நிறைவு மட்டுமாக கடைசி 2-3 நாட்களிலே நடந்த சம்பவம். மேக்சிமம் 1 வாரம் என்று சொல்லலாம் அதிகபட்சமாக. அப்படி 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று அவர் சொன்ன பொழுது சீஷர்களுக்கு அது கடினமான வார்த்தையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அது கடினமான வார்த்தையாகவும் இருந்தது, புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தங்களை மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். யூதர்களாகி அவர்கள் மற்ற மக்களை காட்டிலும், மற்ற புறஜாதிகளை காட்டிலும் தங்களை மேன்மையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எப்பொழுது வேணாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலாம், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் யாக்கோபின் பிள்ளைகள், நாங்கள் ஈசாக்கின் பிள்ளைகள், நாங்கள் தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவர்கள்,
நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் எங்களுக்குரியவர்கள், ஆகினால எங்களுக்கு விசேஷித்தமான உரிமை உண்டு என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு சில கோயில்களில் தரிசனம் செய்வதற்கு அரசியல்வாதிகளுக்கு, சினிமா நடிகர்களுக்கு, மற்ற பிரபலங்களுக்கு ஒரு தனியான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அதிகமான காணிக்கை பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரமாய் தரிசனம் கிடைக்கும். ஏழைகள் பல நாட்கள் காத்திருக்க வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் சிலுவை பற்றி நாம் தியானிக்கக்கூடிய நாட்கள். சிலுவை பற்றி நாம் தியானிக்கிற பொழுது நாம் என்ன அறிந்து கொண்டோம், எதை அறிந்து கொண்டோம், எந்த உண்மையை அறிந்து கொண்டோம், எந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் எதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்பதை, அது இயேசு கிறிஸ்துவே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் தேவ சித்தம். இவைகளெல்லாம் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கம் கல்வாரி சிலுவையில் நிறைவேறினது. ஏதேன் தோட்டத்திலே துவங்கின ரட்சிப்பு என்ற தேவ திட்டம் கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கொல்கதா மலையில் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த பொழுது இது நிறைவடைந்தது. இது முற்று பெற்றது. இது பவுலடிகளார் சிலுவையை பார்த்த விதம். இது பவுலடிகளார் சிலுவையில் கிறிஸ்து மரித்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட விதம். ஆல்மோஸ்ட் இந்த தவசு நாட்களின் கடைசி சில நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அடுத்த ஏப்ரல் முதல் வாரத்தில் ஈஸ்டர் என்று நான் நினைக்கிறேன். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று அடுத்தடுத்து வர இருக்கிறது. நாங்கள் நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. மாறாக சத்தியத்திற்கு, வேத வசனத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள். சரி, இந்த வார்த்தைகள், இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட இந்த வார்த்தைகள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? நமக்கு என்ன உண்மையை போதிக்கிறது? என்ன நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த சத்தியத்தின் அடிப்படையில், இந்த உண்மையின் அடிப்படையில், இந்த உண்மையின் வெளிச்சத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? முதலாவது யோசிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். நாம் பணக்காரர்களாக மாற வேண்டும், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும், நாம் பிரபலமானவர்களாக மாற வேண்டும், நாம் உலகத்தின் பார்வையில் பெரிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அது மனிதனுடைய, விழுந்து போன மனிதனுடைய சித்தம். அது அவனுடைய இச்சை. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக ஊழியங்கள் தங்களை பிரபலப்படுத்துவதற்கும், தங்களை பெரிய ஆட்கள் என்று காண்பிப்பதற்கும் காலங்களையும் நேரங்களையும் தாளந்துகளையும் பொருள்களையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பின் மேன்மையை உணராமல் இருக்கிறோம். ஆக முதலாவதாக இந்த சத்தியத்தின் அடிப்படையில், இந்த உண்மையின் வெளிச்சத்தில் ரட்சிப்பு நிச்சயத்தோடு நாம் இருக்கிறோமா? இதை நாம் இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில், இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய உண்மை என்னவென்றால், இந்த ரட்சிப்பில் நம்முடைய பங்களிப்பு என்று எதுவும் கிடையாது, எந்த வகையிலும் கிடையாது. இன்றைக்கு அநேகர் நாங்கள் அந்த சபையின் விசுவாசிகள், நாங்கள் இந்த சபையின் விசுவாசிகள் என்று ஏதோ அவர்கள் சாதித்ததை போல பெருமை பாராட்டுவதை நான் பார்க்கிறேன். நேற்றோ இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை,
ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். 2 ஆங்கில ஆராதனை, 2 தமிழ் ஆராதனை. சந்தோஷம், சந்தோஷம். நாங்கள் இத்தனை ஆராதனை நடத்துகிறோம், சந்தோஷம். ஆனால் ஆராதனைக்கு வருகிறவர்கள் எத்தனை பேர் இந்த உண்மையின் அடிப்படையில், இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் ரட்சிப்பு நிச்சயத்தோடு இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த ரட்சிப்பில் நம்முடைய பங்களிப்பு என்று சொல்லி எதுவும் கிடையாது. எல்லாமே தேவனுடையது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது பெருமை பாராட்ட மாட்டோம். எந்த சபையை குறித்து பெருமை பாராட்ட மாட்டோம். எந்த ஊழியனையும் குறித்து, எந்த ஊழியத்தையும் குறித்து நாம் பெருமை பாராட்ட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் பெருமை பாராட்டுவோம். எனவே தான் பவுலடிகளார் சொன்னார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன், வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா? அடுத்து, நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ற உண்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவ சமூகத்தை வேறொரு வழியிலே நாம் அணுக முடியாது. We cannot approach the presence of God through no other person, no other saints except Jesus Christ. இது சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருக்கும். எந்த பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் கருதப்படுகிற யார் மூலமாகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போக முடியாது. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போவதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக சிலுவையில் மரித்தவர், நமக்காக சிலுவையில் பாடுபட்டவர், நமக்காக உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். அவர் மூலமாக மாத்திரமே நாம் தேவ சமூகத்தில் கிட்டி சேர முடியும் என்ற உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அப்பொழுதுதான் நாம் மீட்கப்பட்டவர்கள், அப்பொழுதுதான் நாம் கழுவப்பட்டவர்கள், அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அப்பொழுதுதான் தேவனுடைய குடும்பத்திலே நாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுவோம் என்ற நிச்சயத்தை உடையவர்களாகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாகவும் நாம் இருப்போம். இல்லை என்றால் உலகத்தின் பார்வையிலே நாம் விசுவாசிகளாக இருப்போம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் யோசித்து பாருங்கள். தேவனால் திட்டமிடப்பட்டு, தேவனால் அறிவிக்கப்பட்டு, தேவனால் செயல்படுத்தப்பட்டு, தேவனால் பிரகடனப்படுத்தப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால், அல்லது அறிய வேண்டிய விதத்தில் உண்மையை அறியாமல் இருப்போம் என்றால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர்கள் ஆக்கியோன் சொல்லுகிறான். நான் யாரையும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவது கிடையாது. நான் சத்தியத்தை அறிவிக்க விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த தவசு நாட்களில் அநேகர் சபைக்கு போயிருப்பீர்கள், அநேக விசேஷத்தமான கூட்டங்களில் பங்கு பெற்றிருப்பீர்கள். இந்த கடைசி வாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் எந்த அறிவை, ஞானத்தை, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து அவர் வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும்
கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. எத்திசையும் அன்பு தோனிக்கின்றதே, எந்தன் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்